ஒரு குழந்தை பிறந்து படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஹையர் லெவல் ஸ்டடீஸ் ஒரு 10th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரியர் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்து வேலைக்கு போகிற வரைக்கும், அதுவும் எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க படுற ஸ்ட்ரகிள் இருக்கே அப்பா சொல்லவே முடியறதில்ல. சொல்லறதும் யாரும் இல்லை, கேட்குறதுக்கும் யாரும் ரெடியாக இல்லை அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த பாட்டு அந்த குழந்தைங்க என்னெல்லாம் தான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன தான் அதுக்கான மாற்று வழி, சமுதாயம் அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் இருப்பீங்க. ஆமாம், நம்மளை பற்றி எதுவும் சொல்லத்துக்கு வராங்க. நம்மளை சுற்றி எங்கே திரும்பி பார்த்தாலும் மிடில் கிளாஸில் தான் இருப்பாங்க, ரைட்டா? லோவர் மிடில் கிளாஸ் வந்து நம்ம சுற்றி ரொம்ப கம்மி. அது ஹையர் மிடில் கிளாஸ்ன்றதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். பட் நம்ம இது ரெண்டுத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறது இருக்கே பெரிய ஸ்ட்ரகிள். இந்த மாதிரி உங்களை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வு யாருன்னா கொடுப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி யாருன்னா பேசுவாங்களா அப்படின்னு நினச்சிருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனம் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோக்கு போகலாமா? ரைட். இதை மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ப்ரெஷர் நோபடி டாக்ஸ் அபவுட் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்றப்ப என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, த சைலண்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், அது எல்லாத்தையும் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இன்டென்ட் ஸ்ட்ரெஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒய் இட் மேட்டர்ஸ். ஏன் சார் இதை பற்றியெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு தேவையில்லாமல் படிக்கிற வேலையை விட்டுட்டு எக்ஸாம் டைமில் அப்படின்றத நிறைய பேருக்கு இருக்குது. இருந்தாலும் ஒய் திஸ் டாபிக் மேட்டர்ஸ் டுடே அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே, ஹூ இஸ் எ மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்? ஃபர்ஸ்ட், யார் சார் மிடில் கிளாஸ்? எங்கே சார் யாரை பார்த்தாலும் ஃபேமிலியில் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. நகை வந்து கடையில் போய் பாருங்கள், என்ன நம்ம வந்து நகை ஏறுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நகை கடையில் வந்து ஜனம் குவியுது. போய் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டு ஏறுதுன்றாங்க. சில்வர் கடையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஊழுதுன்றாங்க. ஸ்டாக் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எந்த கடையில் சார் நீங்கள் கூட்டம் இல்லை சொல்லுங்கள்? இங்கே சென்னையில் போய் எடுத்து பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி, ஒரு நல்ல வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லேயும் எந்த கடையில் என்னைக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. கம்ஸ் ஃப்ரம் யர் ஃபேமிலி வித் லிமிடெட் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்பா வந்து ஒர்க் பண்ணுவார், அம்மாவுக்கு ஒர்க் இருக்காது, இல்லைன்னா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அம்மா கல்யாணம், அப்புறம் வீட்டிலேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் போயிட்டு இருப்பார். ஒரு 30,000 40,000 50,000 ஏர்ன் பண்ணிட்டு இருப்பார். வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கும் குழந்தைங்களை படிக்கிறதுக்கு செலவுக்கு பண்ணுறதுக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். 30,000-50,000ன்றது ஒரு நார்மல் ஆவரேஜ் ஃபேமிலி இன்றைக்கி வந்து இருந்தால் தான் லீட் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்குதா? ஒரு 15,000-20,000 வாங்குறதே 24 நாள் 26 நாள் த்ரூ அவுட் வந்து இன்னைக்கு 8 மணி நேரம் டியூட்டிலாம் போய் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வருதா அப்படின்னா இல்லை. அந்த மாதிரியான ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்க வந்திருப்பாங்க. எஜுகேஷன் இஸ் சீன் அஸ் த ஒன்லி பாத் டு சக்ஸஸ். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிறந்ததுமே, டேய் நீ படித்தா தாண்டா ஜெயிக்க முடியும், நீ படித்து தாண்டா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நீ படித்து தாண்டா நம்மளுடைய லைஃப்பை வந்து அடுத்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒர்க் ஹார்ட், இன்வெஸ்ட் ஹெவிலி இன் ஸ்டடீஸ். சம்பாதிக்கிறது எல்லாமே ஃபீஸை கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத கூட வயிற்ற கட்டி வாயை கட்டி குழந்தைய வந்து படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆஃபன் கேரிஸ் த ட்ரீம்ஸ் ஆஃப் த என்டையர் ஃபேமிலி. நம்மளுடைய வாழ்க்கைக்கே நம்மளுடைய ஃபேமிலிக்கு நீ தான்ப்பா, அதுவும் படித்து முடிச்சாதான் நம்ம அடுத்தது அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம். இவங்களெல்லாம் தான் நம்ம டீம் என்ன சொல்கிறாங்கன்னா மிடில் கிளாஸில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ரைட். த ப்ரெஷர் டு சக்சீட் அப்படின்றப்ப வாட் ஏ இயர் அப்படின்னா எப்பயுமே ஆல்மோஸ்ட் அந்த குழந்தைங்களுடைய காதில் போடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். டே நீ ஜெயிச்சே ஆகணும்டா, நீ ஜெயிச்சே ஆகணும்டா, நீ ஜெயிச்சே ஆகணும்டா
அப்படின்ற தப்பு கிடையாது. இட்ஸ் பாசிட்டிவ் ஒரு இதுதான். பட் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ, அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கோ, அந்த சூழ்நிலையோ அந்த குழந்தைக்கு இல்லைன்னா கூட அது சொல்ல சொல்ல என்ன ஆயிடுது, ஐயோ நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகுதே தவிர ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்றது இல்லாம போயிடுது. எஜுகேஷன் வில் சேஞ்ச் அவர் ஃபேமிலி ஃபியூச்சர். நம்ம மட்டும் படிச்சுட்டோம், நீ மட்டும் டாக்டர் ஆயிட்டா, நீ மட்டும் இன்ஜினியர் ஆயிட்டா, நீ மட்டும் இது ஆயிட்டா, நீ மட்டும் அது ஆயிட்டா, நம்மளுடைய லைஃபே நம்மளுடைய ஃபேமிலியே அப்படியே தலைகீழா மாறிடும் அப்படின்றப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அது ஓகே தான், அது கண்டிப்பாக உண்மைதான், நம்ம சொல்ல வேண்டியது தான். ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயமா தான் இருக்குது. ஆனால் இந்த தேவையே என்ன ஆயிடுதுன்னா அன்வான்டா அது ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அந்த குழந்தைய அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய இடத்துல ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? வாட் தே ஃபீல் அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லிஃப்டிங் தர் ஃபேமிலி ஃபினான்ஷியலி. அப்பா நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பா அம்மா ஜெயிக்க வைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், படித்து அதுக்கேற்ற மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு கிரியேட் ஆகுது. ஃபெயில்யூர் ஃபீல்ஸ் லைக் லெட்டிங் எவ்ரி ஒன் டவுன். அப்போ நான் தோத்துட்டேன்னா, என்னால் முடியாமல் போயிடுச்சேன்னா, நான் சக்ஸஸ் ஆகலைன்னா, எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா, நான் மார்க் வரலன்னா, நான் டாக்டர் சீட் வாங்கலைன்னா, இன்ஜினியரிங் சீட்டு நான் டாப் காலேஜஸ் வாங்கலைன்னா, அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அது கீழே தான் அழுத்தி விடுறதே தவிர அந்த குழந்தைக்கு ஒரு அப்லிஃப்ட் கொடுக்கறதுக்கோ மோட்டிவேஷன் பண்றதுக்கோ இந்த வார்த்தைகள் தேவைப்படாம இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஃபீல் பண்றாங்க. பட் இதை பத்தி யாருமே கண்டுக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் மாணவர்களுடைய ஒரு குரலா இருக்கு. ரைட்டா? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் காஸ்ட். இன்னைக்கு எந்த எல்கேஜிக்கு போய் ஒரு நார்மல் ஸ்கூல்ல கூட கவர்மெண்ட் இன்னைக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பட் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கிடைக்குதா அப்படின்றப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர, பட் ஒரு குழந்தை நார்மலா படிச்சுட்டு வெளியில வரப்ப வேணும்னா நம்ம பேசலாம், நிறைய பேசலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க எல்லாம் சாதிக்கலையா, அப்துல் கலாம் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு அப்படின்னு பேசலாம். பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணி சொல்லிடலாம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அங்க சக்சஸ்ஃபுல்லா ஆனாங்க அப்படின்னு. அப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு நார்மலா ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் இல்லாம படிக்க வைக்க முடியாது. அப்போ ஒரு 12 வருடம் ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுனா 12ல இருந்து 15 லட்சம் ரூபாய் வெறும் எஜுகேஷனுக்கு டியூஷன் ஃபீஸா மட்டும் பே பண்ணுது. அப்புறம் புக்ஸ் மெட்டீரியல், அப்புறம் அடிஷனல் கிளாஸஸ் இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் பே பண்ண வேண்டியது. ஒரு மிடில் கிளாஸ்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்க, சாப்பிட்றதுக்கே சிரமமா இருக்கு, ரெண்ட் பே பண்றதுக்கே சிரமமா இருக்கிற இடத்துல ஒரு 30 லட்சம் ரூபாய்ன்றது பெரிய ஒரு காஸ்டா பார்க்கப்படுது. டியூஷன் ஃபீஸ், கோச்சிங் ஃபீஸ், ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாம இருக்கு. என்ன பண்ணுவது, பண்ணிதானே ஆகணும் அப்படின்ற இது ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸும் மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்திட்டே இருக்கு. ஏன்னா வாங்கி பே பண்ணிடுறாங்க, கடன் வாங்கி கூட கட்டிடுறாங்கன்னா ஐயோ எனக்காக தானே கட்டினாங்க, மார்க் வராதப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா குழந்தைங்களுக்கு எகிரி போகுது. பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ், பேரண்ட்ஸ் மேக் ஹியூஜ் சாக்ரிஃபைஸ் ஃபார் எஜுகேஷன். பேரண்ட் அதான் சொன்னல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் கூட கட்டிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அடிஷ்னல் செலவு பண்ணணும், ஐயோ வேணாப்பா என் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு வயிறை கட்டி வாயை கட்டி சொல்றாங்களா, வாயிட்ட கட்டி வாயை கட்டி படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்றது அந்த குழந்தை பாக்குறப்ப ஐயோ எங்க அப்பா இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, எங்க அம்மா எவ்வளவு சிரமப்படுறாங்களா, நான் என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்ற ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுது. கில்ட் அண்ட் ஃபியர் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபீல் கில்ட்டி ஸ்பெண்டிங் மணி. ஒரு 10 பைசா செலவு பண்ணோம், ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணோம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வருவான் அந்த பையன் போய் நேரா பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வாங்குவான், சில்க் சாக்லேட். கேட்டா எவ்வளவுன்னு கேட்டா 70 ரூபாய் 80 ரூபா. இந்த பையனுக்கு எங்க காசு இருக்கும், புரியுதா? ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஃபியர் பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம எப்படி இருக்கும், ஒரு கில்ட்னஸ். ரைட்டா? தென் பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் வேஸ்டிங் தர் பேரண்ட்ஸ் ஹார்ட் இன்கம். சப்போஸ் அந்த மார்க் வரல அப்படின்றப்ப அந்த குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஐயோ எங்கப்பா இவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டாரு, நான் என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய பேச்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய லிமிட்டை மீறி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, இருந்தாலும் அதுல ரிசல்ட் வரப்ப அந்த குழந்தைங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா உடஞ்சி நொந்து போகுது. ரியலாவே எஃபோர்ட்ஸ் போடுது குழந்தைங்க, நம்ம எஃபோர்ட்ஸ் போடலன்னே சொல்ல முடியாது. நம்ம வேணா சும்மா வெளியில வேணா அந்த குழந்தைங்களை அடுத்த லெவல் கொண்டாடணும், சீக்கிரம் பண்ணணும், நல்லா பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொன்னா கூட அந்த குழந்தை அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டோம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் மூவ் பண்ணாதப்ப அவங்களுடைய ஃபேமிலி அப்படி திரும்பி பார்க்குறா, ஐயோ நம்மளால தானே இவ்வளோ செலவாயிடுச்சு, நம்ம பிறந்தே வேஸ்ட் போல இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணுது. ரைட்டா?
ரைட். இப்ப கம்பாரிசன் கல்ச்சர் இது வேற ஒண்ணு இருக்கு. கான்ஸ்டன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணிட்டு பாத்தியா அவங்க வீட்டுல அவங்க அப்பா ஒண்ணுமே இல்லை தெரியுமா, அவங்க அப்பா வேலைக்கு கூட போக மாட்டார் தெரியுமா, ஆனா பாரு அந்த குழந்தை எப்படி படிக்குது. எல்லாருக்குமே எல்லாமே குழந்தைக்கு வந்து கடவுள் கொடுக்கலையே. 5 பேர்ல பாத்தீங்கன்னா 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. ஒவ்வொன்றும் நம்மளுடைய விரல்லையே ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. கட்டையா இருக்கு, நெட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்களுக்கு ஒரே கிளாஸ் தானே படிக்கிற, உனக்கு ஏன் வரல, அவன் படிக்கிறான் பாரு நீ ஏன் படிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலாம். எல்லாம் ஓகே தான். பட் உண்மையில அது வந்து இருக்குமா அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படின்ற மாதிரிங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ஆனா கம்பாரிசன் இருந்துதான் ஆகுது. இல்லாம இன்னைக்கு வந்து எந்த எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுங்க. நம்மள கூட கிளாஸ் பண்றோம் சொல்றப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமல குழந்தைக்கு இவ்வளவு விஷயங்களை பேசினா கூட ஒரு கிளாஸ்ல வந்து என்ன நீ பண்றது இல்ல பாரு அவங்க பாரு ஒரே டீச்சர் தானே அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தை உடஞ்சி நொந்து போதுங்க. ரிலேட்டிவ்ஸ் ஆல்வேஸ் பீங் மெஷர்ட் அகைன்ஸ்ட் கசின் ஃபேமிலியில பார்த்தியா அவன் பார்த்தியா நீட்டு கிளாஸ் போனா மத்தியில +1 +2 படிக்கிறப்ப எந்த கிளாஸுமே போயிட்டான் பார்த்தா நீ கூட தானே படிக்கிற, உன்னுக்கு கூட தானே படிக்க வச்சேன் பார், ஒரு வருஷம் படிக்க வச்சு தண்டமா போய் அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான் நீ பண்ணல இப்படின்ற மாதிரியான ஒரு கம்பாரிசன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாப்பர்ஸ் ரேங்க்ட் அகைன்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் இன் கிளாஸ். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு குழந்தை தானே ஃபர்ஸ்ட் வருது, எல்லா குழந்தையும் வரலையே, அப்போ ஒவ்வொரு குழந்தையும் டிஃபரன்ஸான அப்ப எந்த குழந்தைக்கு அந்த எபிலிட்டி இருக்கோ அந்த குழந்தை தான் வருது அப்படின்றத நம்மளும் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவன் வந்துட்டான் பத்தியா உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் தானே அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள். அதே போல சோசியல் மீடியா கேட்கவே தேவையில்லை. ஏன்னா எங்களை மாதிரி எல்லாம் இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்னா யாரோ ஒரு பையன் ஜெயிச்சிருப்பான், அந்த பையனை போட்டு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, எங்க அம்மாக்கு ஒண்ணுமே இல்லை தெரியுமா, எங்களுக்கு வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்ணல இல்லை தெரியுமா, ஆனா நான் இவ்வளவு மார்க் எடுத்துட்டேன் தெரியுமா, இந்த இங்கதான் வந்தேன் அதை தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இதை வந்து பேரண்ட் பார்ப்பாங்க, பாருடா உனக்கு என்ன வசதியை பண்ணி கொடுக்குறோம், எங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்கே எல்லாத்தையும் நாங்க பண்றோம், அவன் பாரு ஒண்ணுமே இல்லைன்றா அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு. இந்த சோசியல் மீடியாலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஒரு இன்டைரக்டா பசங்களுக்கு கிரியேட் ஆக தான் செய்யுது. அதை பாக்குறப்ப ஒரு கம்பாரிசன் வந்து பெற்றோர்கள் கொடுக்க தான் செய்யறாங்க, சுத்தி இருக்கிறவங்க கொடுக்க தான் செய்யறாங்க. என்ன பண்றது, அதெல்லாம் மீறி தான் ஒரு குழந்தை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு திங்க் பண்றப்ப அந்த மார்க்ல ஸ்ட்ரக் ஆகிறப்ப உடஞ்சி நொந்து போயிடுதுங்க. யார்கிட்ட சொல்ல முடியும், அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல முடியறது இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்ல முடியறது இல்ல, இன்ஸ்டிடியூஷன்லயும் ஒரு ப்ரெஷர், அப்பா அம்மா கிட்டயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், வாயை திறந்து பேசவே முடியல. ஒரு பேரண்ட் இருக்காருன்னா அவரே நான் உனக்காக தான்டா கஷ்டப்படுறேன், உன்னு தான்டா படிச்சேன், நீ என்னடா இவங்க சொல்லி தராங்கன்ற நீ பண்றது இல்ல, ஏன்டா பண்ண மாட்டேன்ற, எதுடா செய்ய மாட்டேன்ற, உங்களெல்லாம் படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டா, தண்டம்டா, நான் எங்க லைஃபே போச்சுடா, உங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு கூட்டி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் வரப்ப அந்த குழந்தை எங்கெங்க அடுத்த லெவல் போகும், எங்கெங்க சிந்திப்பு இருக்கும், அந்த குழந்தைக்கு எங்கெங்க ஒரு ஃப்ரெஷ்னர் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இல்லாமயே குழந்தைங்க படிக்கிறாங்க, ஒரு முகத்துல அந்த தெளிவு இல்லைங்க, அந்த சந்தோஷம் இல்லைங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்மளை சுத்தி இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதை நினைச்சே அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பயந்து போய் நொந்து போகுது. இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னே தெரியல இல்ல. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் சேஃப்டி நெட், ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஹேவ் பேக்கப் பிளான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல். ஒரே ஒரு இடத்துல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீட் கிளாஸ் எடுத்துங்க, ஜெய் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, படிப்பாங்க நல்லா 11th 12th படிக்கிறப்ப, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் போட்டிருப்பாங்க. பேரண்ட்ஸ் நல்லா வசதி இருக்கிறதுனால இந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. 11th 12th வரப்ப போர்டு எக்ஸாம்ஸோட ப்ரெஷர் இது பண்ண முடியாமல் நீட்டுக்கான ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். பட் இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் போர்டு நீட் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து 250 வாங்கிருப்பான், இவனும் 250 மார்க் வாங்கிருப்பான். இன்னொரு 250 மார்க் வாங்கணும் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் எடுத்து கொடுத்துருவாங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிச் பீப்புள் ஆல்வேஸ் தே ஹேவ் த பேக்கப் பிளான், இது இல்லை போடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு. பட் இவங்களுக்கு இது வந்தாதான் உண்டு. இந்த குழந்தை முன்னங்கி வந்து பாத்தீங்கன்னா 250 400 மார்க் எடுத்தா கூட அங்க சீட்டு கிடைக்காது. ஆனா இங்க 200 மார்க் எடுத்தாலே 250 மார்க் எடுத்தாலே இந்த வருஷம் 170 மார்க் என்ன டீம் சீடு வாங்கிடுது. அப்ப அந்த குழந்தை எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப சுத்தி இருக்கிறத பாக்குது கம்யூனிட்டியில, என்னடா இது சமுதாயம், ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ நான் எஃபர்ட் போட்டேன் எனக்கு சீட்டு கிடைக்கல, அவங்க பாரு ஒண்ணுமே எஃபர்ட் போடல. அப்போ அந்த கம்பாரிசன் வேறுபாடு அந்த குழந்தையோட மனதுல வளர ஆரம்பிச்சு. ரைட்டா? இப்போ பூர் ஸ்டூடெண்ட் சம்டைம்ஸ் ரிசீவ் கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்காலர்ஷிப். ரொம்ப நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் வந்து தான் கொடுத்துட்டு இருக்கு. பேக்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்ல வந்து பார்த்தீங்கன்னா SC SC ST கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டாங்க. மினிமம் இன்கம் அப்படின்ற மாதிரி 2.5 lakhs கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்றது இல்லை. அப்போ மற்றவங்க பேக்வேர்டில் இருக்கிறவங்க வசதியான இருக்கிறவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஆல் இண்டியா கோட்டால EWS கோட்டான்னு வச்சு அதுலயும் நிறைய பேர் ஏழை இருக்காங்க. ஜெனரல் கோட்டா ரிசர்வேஷன் இல்லாதவங்களும் ஏழை இருக்க தான் செய்யறாங்க. அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து EWS கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான கோட்டா எதுவுமே கிடையாது.
அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் 8 லட்சம் ரூபாய் கீழே வருமானம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி 8 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா மட்டும் என்னங்க பற்றிடுது, மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னா ஃபேமிலி எங்கெங்க ரன் பண்ண முடியுது? அப்போ 8 லட்சம் ரூபான்றது பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஒரு 2 குழந்தை இருக்குது, அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது. இல்லைன்னா ரெண்ட் கட்டணும், டெய்லி எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு செலவு இருக்குங்க. 30 நாளைக்கு போட்டால் 30,000 ரூபாய். 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா படிக்க வச்சாங்கன்னா என்ன ஆயிடுச்சு? 50,000 ரூபாய். அப்புறம் ரெண்ட் கட்டணும், எங்கெங்க போவாங்க? அப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் அப்படின்றப்ப தான் நம்ம வந்து அங்கே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது. இல்லைன்னா எங்கே பண்ண முடியுது? இதெல்லாம் சிரமம் இருக்குல்ல. அப்போ அந்த பூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் சம் ஸ்காலர்ஷிப், ரைட்? அதே போல் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. அப்போ சம்பாதிப்பார் 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பார். இருந்தாலும் அந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் ஓபிசி என்சிஎலுக்கு சில வந்து எக்ஸப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஆஃபன் ஃபால் இன் த மிடில், டூ மச் குவாலிஃபை, டூ லிட்டில் சேஃப். அதனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். அவங்க சொல்லுது, ஏங்க பழைய காலத்தில் எப்படின்னா இருந்திருக்கலாங்க, பட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்டை வச்சு தான் அந்த சீட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றம் இருக்குது. என்ன கேஸ்ட்டு, இவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு 500 மார்க் வாங்குற குழந்தையும் ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கு, 250 மார்க் வாங்குற குழந்தையும் ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோட மனதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் கொடுக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேரியர் ப்ரெஷர். அதே போல் நீ டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மத்தியில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. தென் ஹிடன் காஸ்ட், பேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆர் ஆஃபன் இக்னோர்டு. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரிசர்ச் போகணுன்னு இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிட்டு அந்த குழந்தையோட பேஷனு விட்டு கொடுத்து வேற ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா வேற இல்லை, நம்மளுக்கு இதுதான் போகணும். இல்லைப்பா டாக்டர்லாம் வேணாம்ப்பா, 12 வருஷம்லாம் நம்ம படித்தாலாம் நம்ம எங்கப்பா நம்ம சம்பாதிச்சு வர முடியாது. அந்த குழந்தைக்கு உண்மையாலேயே டாக்டர் ஆகணும்னு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸில் போட்டு அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஏன்னா 4 வருஷம் போகணுமா, முடிச்சோமா, வேலைக்கு போகணுமா, சம்பாரிச்சோமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையோட கேரியரையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷனையே நசுக்கி விட்டுட்டு வேற இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ்டு இன்டு கேரியர் தே டோன்ட் லவ். விருப்பமே இருக்காது. அதில் போய் உட்காந்து மாட்டிக்கிட்டு அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க, இல்லை சொன்னாங்க, நம்மளுக்கு வேற வாய்ப்பு இல்லை, நம்ம சம்பாரிச்சுதான் ஆகணும், இப்படியெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்றத ஆகணும். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றது, யார் எடுப்பா, என்ன பண்ணுவா, என்ன செய்வா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகள், புது கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. எலெக்ஷன்ல நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன், நான் 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன், 4000, 2000, 3000, 4000, 5000 கொடுத்தா அவ்வளோ வாழ்க்கை மாறிடுவாங்க. எங்கெங்க மாறும்? இன்னும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழியை பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு மாசம் பிச்சை போடுற மாதிரி காசை போட்டா என்னங்க இருக்கும்? அதை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியுமா? டெய்லி தான் சாப்பாடை பண்ணி கொடுக்க முடியுமா? நம்ம குழந்தைங்க தான் படிச்சு முன்னேற முடியுமா? அப்ப அந்த குழந்தைங்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன? நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வந்து பண்ணிட்டோம், நாங்கள் தான் சிறப்பாக இருக்கோம், இந்தியாலேயே வந்து நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் உண்மையாலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான இது வழியை ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படின்றத பார்த்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கோம், ரைட்டா? அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் வருது, யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும், எதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், எந்த இடத்துல வந்து சப்போர்ட் கிடைக்கும், யார் நம்மளை பற்றி திங்க் பண்ணுறாங்க, யார் நம்மளுடைய மொழிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மொழி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய சைல்ட்ஸை பத்தி திங்க் பண்றாங்க, அவங்க படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலை வாய்ப்பை நாங்க எப்படி ஏற்படுத்தி கொடுக்க போறோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே உட்காந்து நான் காசு கொடுக்குறேன்றாங்களா, இல்ல நீங்க நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா பாருங்க ஒவ்வொரு விஷயங்களும் நான் எப்படி கொண்டாட போறேன், அதுக்கான பிளான ஸ்ட்ரக்சரை கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படின்றத பாருங்க. சும்மா ஏதோ நம்மளுக்கு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டோம் அப்படின்றது இல்லாம ஓட்டு போடுறப்ப கரெக்டா பாருங்க. இதெல்லாத்தையும் மாத்தி யாரு தான் பண்ண முடியும்? நம்ம தாங்க மாத்தி ஆகணும். வேற யாரு பண்ணுவா? நம்மளுக்கு நம்ம தான் வந்து பூனைக்கு யார் மணி கட்டுற அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு நம்ம தான் தீர்வு. எலெக்ஷன் வருது, பாத்துங்க, யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாரும் தோதா இருக்காங்க, உங்களுக்கு நீங்க ஆளை பார்த்து மயங்கிடக்கூடாது, பேச்சை பார்த்து மயங்கிடக்கூடாது. உண்மையாலேயே அவங்களுடைய பிளான் என்ன எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா கரெக்டா வந்துருமா? பேச்சை பார்த்து மயங்கிடக்கூடாது, அவங்க சொல்றதை பார்த்து ஸ்கீமை பார்த்து மயங்கிடக்கூடாது. உண்மையாலேயே லாஸ்ட் டைம் சொன்னதை வந்து அவங்க பண்ணிருக்காங்களா, அதுக்கு முன்ன வந்த கவர்மெண்ட் வந்து சொன்னதை வந்து பண்ணிருக்காங்களா, அடுத்தது வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? புதுசா ஒருத்தர் வந்து களத்துல குதிச்சுட்டு நான் இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், அவருக்கு பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? சொல்றது வாயை திறந்து 1000 விஷயங்கள் எல்லாருமே சொல்லிடலாம். பட் களத்துல நின்று பாக்குறப்பதான் அது என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரியல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க பார்த்து அதெல்லாம் நம்ம வந்து எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ், அது இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டிசப்பாயிண்டிங் பேரண்ட்ஸ். ஐயோ மார்க் வராம போயிடுச்சுன்னா எங்க அப்பாவுக்கு வந்து நீ மட்டும் வரலன்னா அப்பா அம்மா என்ன பண்ணிருக்குன்னு தெரியாது, உங்களை நம்பிதான் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தான், அவ்வளவுதான் இப்படின்ற பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனலா சில பேரண்ட்லாம் த்ரெட் பண்றது கூட நம்ம பார்த்திருக்கேன்.
உனக்காக தான்டா எல்லாம் பண்றோம் நாங்க, நீங்க இல்லைன்னா என்ன பண்றோம், அப்புறம் என்ன பண்றது, நாங்க இருக்க மாட்டோம் அப்பா அம்மா அவ்வளவுதான், இப்படி எல்லாம் குழந்தைய மிரட்டுற பேரண்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க. எவ்ரி ரிசல்ட் கேரிஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன். அந்த குழந்தை ஜெயிச்சே ஆகணும், பிடிச்சே ஆகணும், நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை ஒண்ணுமே சந்தோஷம் முகத்திலேயே இல்லைங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த முகத்துல ஒரு தெளிவு கிடையாதுங்க, ஒரு சந்தோஷம் கிடையாதுங்க, ஒரு ஹாப்பினஸ் இல்லைங்க, ஒரு உற்சாகம் இல்லைங்க. அப்படியே சோர்ந்து போய் ஏதோ வந்து தொலைச்ச மாதிரி வாழ்க்கையில அந்த பிஞ்சு வயசுல அப்படி எப்படி இருக்கணுங்க. ஆனா எல்லாத்தையுமே இழந்து நிறைய குழந்தைங்க உட்கார்ந்துட்டு படிக்கிறதுக்காக பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும், ஃபேமிலியை எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி காலகட்டத்தில் இருக்கு. ஆன்சைட்டி பிஃபோர் எக்ஸாம்ஸ், பிஃபோர் வரதுக்கு முன்னாடி ஓவர்வெல்மிங் ப்ரெஷர் டூரிங் எவ்ரி அசஸ்மெண்ட். உண்மைதான், அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி அது எழுதுறதுக்கு முன்னாடியும் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐயோ என்ன கேட்ட போறாங்க, எங்க பேரண்ட் என்ன பண்ணிட போறாங்க, நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும், இது படிச்சேன்னு இதை வரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போன்ல குழந்தைங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கும் சரி, பேரண்ட் கிட்ட அவங்க அந்த குழந்தைங்க அந்த முகத்தை பார்க்கறதுக்குமே ஒவ்வொரு வாரமும் நொடிஞ்சு போறாங்க. அதுதான் உண்மை. என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட மிஸ்டேக்குங்க, யாரோட மிஸ்டேக்? அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்துருச்சு அப்படின்ற ஒரே ஒரு மிஸ்டேக்காக அந்த குழந்தை வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்காம நொடிஞ்சு போய் நிக்குதுங்க. ஃபீலிங் ஐசோலேட்டட் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட், மெனி ஸ்ட்ரகிள் ரிமைன் அன்ஸ்போக்கன். கரெக்டா? இந்த நொடிஞ்சு போய் ஒண்ணுமே பேச முடியல, அந்த குழந்தைங்களுக்கு வாயை திறக்க முடியல. பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை அப்படி கேட்கறாங்க, என்னடா பண்ண, என்னடா செஞ்ச, என்னடா பண்ற, நான் ஒன்னும் படிக்க வச்சேன், இவ்வளவு செலவு பண்ணணும், அது பண்ணணும், இதெல்லாம் வித்துட்டேன், இதெல்லாம் உனக்காக பண்ணணும், நான் செய் ஒண்ணுமே புரியல. இந்த ப்ரெஷர்லயே அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் போறதுல அப்படியே நின்று போயிடுது. இதெல்லாம் யார் பேசுவா என்ன பேசுவான்னு தெரியாதனால எங்க டீம்ல என்ன பண்ணிருக்காங்க, சார் நீங்கன்னா கொஞ்சம் இதை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவை வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு அனுப்புங்க, அரசியல்ல இருக்கிறவங்கலாம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த பேரண்ட்டும் என்னதான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, எமோஷனல் சப்போர்ட் வந்து ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். எ சேஃப் ஸ்பேஸ் டு எக்ஸ்பிரஸ் ஃபியர்ஸ், அவங்களுடைய பயங்களை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா, இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி ஏய் வாயை திறக்காத மூடு, என்ன பண்ற, என்ன இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றத அந்த குழந்தை வாயை திறந்து சொல்றதுக்கு கூட நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கேட்கறதுக்கு கூட ரெடி இல்லாம இருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிள் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட், அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுது அப்படின்ற ஜட்ஜ் பண்ணாம வந்து பாக்கிறதுக்கான ஒரு மனநிலைமை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரியர்ஸ். சும்மா வந்து இதை தான் படிக்கணும், இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய வந்து நம்ம நினைச்சதை பண்ணணும் அப்படின்ற பேரண்ட் நினைக்காம, அந்த சமூகத்துல எதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்றத பத்தி நினைக்காம, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ பியாண்ட் த நேரோ லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், அதை தவிர அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பண்ணறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ் கம்பேரிசன் மோர் என்கரேஜ்மெண்ட். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பத்தி அவன் பத்தியா பண்ணா, இவன் பத்தியா பண்ணா, இவன் செஞ்சா பத்தியா இவன், அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு டே உன்னால முடியடா, நீ செய்வடா, நீ பண்ணுவடா, உனக்கு சாதிப்படா, நீ எப்படி வந்தாலும் அம்மா அப்பா உங்க கூட இருப்பேன்டா, நீ ஜெயிச்சாலும் உங்க கூட இருப்பேன், நான் தோத்தாலும் உங்க கூட இருப்பேன். வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கலந்ததுதான். இரவு இல்லாம பகல் இல்ல, பகல் இல்லாம இரவு இல்ல, மழை இல்லாம வெயில் இல்ல, எல்லாமே இருக்கதான் செய்யும் வாழ்க்கையில. அதனால தோத்து போகிறத பத்தி பயப்படாத அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கணுங்க. நீ ஜெயிச்சாதான், நீ தோத்தாதான்டா ஜெயிக்கிறதுக்கு மன உறுதி உனக்கு கிடைக்கும். தோத்தாதான்டா உனக்கு தெரியும் எப்படி ஜெயிக்காம இருந்ததுக்கான வழிகள் வந்து என்னெல்லாம் அடைக்குது. அப்ப வந்து ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருக்கணும், என்னெல்லாம் தோக்கிறதுக்கான விஷயங்களை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செய்யறதுக்கான வழிகள் வேணும் அப்படின்னு தோத்தாதான் தெரியும், தோக்கலன்னா தெரியாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கம்பாரிசன் பண்ணாம என்ன பண்ணும், அழகா மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், கத்துக்கணும். எல்லாமே நீங்க வந்து சமுதாயத்துல இதை வந்து ஒரு விஷயமாவே அங்கமாவே நம்ம ஆக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லேர்னிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க நீங்க யாரை வேணாலும் எடுத்துங்க, அப்ரஹாம் லிங்கன்னா எடுத்துங்க, தாமஸ் ஆல்வா எடிசனா எடுத்துங்க, நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் ஐயாவனா எடுத்துங்க, யாரை வேணா எடுத்துங்க. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீடியால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பேசிட்டு இருக்க கோபிநாத் கூட எடுத்துங்க. நீங்க எங்க இருந்து வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தோத்து போனவங்களா தான் இருக்காங்க. ஆனா தோத்து போய் அப்படியே உட்கார்ந்தவங்களா இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால குழந்தைங்க தோத்து போச்சுன்னா பயப்படாதப்பா, தோத்து போனா பரவாயில்ல, வேற எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சா விட்டா கூட பரவாயில்ல, அடுத்தது பாத்துக்கலாம், இது இல்லையா வேற இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி உத்வேகம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அடுத்த செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்றத தீர்மானமா நம்ம என்ன பண்ணணும், செட் பேக்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் நாட் டெட் எண்ட்ஸ் அப்படின்றத புரிய வச்சு நம்ம வந்து பண்ண வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு வந்து இருக்கும்.
இருக்கிறோன்றது உண்மைதான், யாருமே மறக்க முடியாதது. அதனால மேக்ஸிமம் எங்கெல்லாம் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் அந்த சப்போர்ட்டை வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஃபைனல் மெசேஜ்: இன்விசிபிள் ப்ரெஷர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேரி ஹியூஜ் இன்விசிபிள் ப்ரெஷர்ஸ். வெளியில சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரகிள். அப்பா அம்மா கிட்ட சொன்னா எதனா நினைச்சுப்பாங்களோ, என்னால முடியல அப்படின்னா ஐயோ இவ்வளவு செலவு பண்ணிட்டுமே அப்படின்றத மாதிரி எதனா என்னன்னா அப்புறமா கூட இருக்கிறவங்க கிட்ட சொன்னா இது கூட ஒன்றும் பண்ண முடியாம கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு மனதிலேயே வச்சு 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 அந்த புழுக்கங்கள் அந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரையும் ஒரு டென்ஷனையும் உருவாக்கி கொடுக்குது அப்படின்றது உண்மை. ரைட்டா? அதனால அதை பார்த்துக்குங்க. பியாண்ட் எவ்ரி சக்சஸ் இஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஸ்ட்ரகிள். அது இல்லாம கிடையாது. எந்த ஒரு சக்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இல்லாமல் கிடையாது. ரைட்டா? இன்னைக்கு ஒரு ஃபுட்பாலில் 2 சைடு வந்து கோல் போஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை எடுத்துக்கிட்டு ஓடி போய் அந்த கோலில் போகலாம்னு நினைக்கிறாருன்னா, மீதி பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? எதிரில் இருக்கிற எதிர் அணியில் இவர் பாட்டு ஒரு எடுத்துட்டு இப்படி 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 போய் அந்த கோல் அடிக்கிறதுக்கு போறாரு. அப்பப்பா என்னம்மா அடிக்கிறான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன் பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான்? காலை நடுவில் விட்டு எகிரி போய் உழுந்து பல்லுல ரத்தம் வருதான்றத பார்க்கறதுக்கு தான் ரெடியா இருப்பான். மண்டை வெடிச்சிச்சா கையை உடஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ரெடியான இருப்பேன். அழகா விட்டு வர மாட்டான். அந்த மாதிரி அதையும் மீறி தடுத்து எகிரி போய் அடிச்சு அதை போய் அங்க உழறப்பதான் அந்த கோல்ல அந்த சக்சஸ் இருக்கு இல்ல, ஸ்ட்ரகிளை பேஸ் பண்ணாம ரத்தம் வராம ரத்தம் சிந்தாம எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து நம்ம இருக்கணும். பியாண்ட் எவ்ரி சக்சஸ் இஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சமுதாயம் புரிஞ்சுக்கணும், அந்த ஃபேமிலியும் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். போயிட்டியா உழுந்தியா முடிஞ்சு போச்சு போடா அவ்வளவுதான் லைஃப் அப்படின்றத மாதிரி சொல்றதெல்லாம் வச்சுக்கூடாது. பட் அது வந்து எல்லா இடத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். பட் அதெல்லாத்தையும் நம்ம மாத்திக்கணும், நம்மளும் மாற்றணும். இன்க்ளூசிவ் ஆஃப் மீ. நான் வந்து இந்த கண்டென்ட்டை பேசுறதுனால மட்டும் ரொம்ப இதுவே இல்லை. நானே வந்து நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களை ஒரு ப்ரெஷரையும் ஒரு டென்ஷனையும் உருவாக்கி கொடுத்துரும். அப்ப நான் மாறணும். ஒவ்வொருத்தரும் நாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் சமுதாயம் வந்து மாற்றமா இருக்குமே தவிர அதெல்லாம் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும் அப்படின்ற கதையை வந்து எல்லாருமே பேசிட்டு தான் இருக்குமே தவிர அது நடக்கவே நடக்காது. சொசைட்டி மஸ்ட் ரெகக்னைஸ் தி சேலஞ்சஸ். ரைட்டா? அவங்களுடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே தெளிவா எடுத்துக்கிட்டு என்ன நான் மாத்திக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னை சுத்தி இருக்கிறவங்க அதுக்கான விஷயங்களை மாத்திப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோல கமிட்மெண்டா நான் வந்து இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் சரி, அந்த சமுதாயத்துல இருந்து வரக்கூடிய பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கிறவங்க படிக்க வைக்கிறதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கக்கூடிய பேரண்ட்டை பார்க்குறப்பையும் சரி, அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த மேலே வரணும் இருந்தாலும் வர முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அந்த பங்களிப்பை கண்டிப்பா இந்த வரக்கூடிய வருடங்கள்ல கொடுப்பேன் அப்படின்ற சப்தத்தை நான் ஏற்றுக்கிறேங்க. நீங்க அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஆமா நானும் ஜெயிப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களே நான் ஜெயிக்க வைப்பேன், கண்டிப்பா நான் ஊக்கப்படுத்துவேன், யாரையும் வந்து நான் கம்பேர் பண்ண மாட்டேன். நான் ஒரு பேரண்டா இருந்து என் குழந்தை இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன், எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல வைப்பேன் அப்படின்றத சொல்றவங்க ஒவ்வொருத்தரும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. இந்த சமுதாயத்தை நம்ம மாற்றி காட்டலாங்க. யாரோ ஒரு தலைவர் வந்து சமுதாயத்தை மாத்திருவானாலும் நடக்கவே நடக்காதுங்க. நம்ம ஸ்டெப் எடுத்தாதாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கையில தாங்க அது இருக்கு. அந்த நீங்க ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல் சேர்த்து தான் அது சமுதாயமா மாறுது. ஒருத்தர் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்றப்ப அது செயல்படுத்துறப்ப ஒவ்வொருத்தரும் செயல்படுத்தினாங்க. சமுதாயம் சிறப்பான சமுதாயமா இருக்கும், மாற்றமான சமுதாயமா இருக்கும், ரிச் சமுதாயமா இருக்கும். மிடில் கிளாஸ் அப்படின்றத அடிச்சு தூர விரட்டிடலாங்க நம்ம எல்லாம். அதே போல அந்த மாணவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா RGRல நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா சில ப்ரோக்ராம் கொடுக்குறோம். கம்மியான காஸ்ட்ல ஒரு மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிரியேட் பண்ற மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய JEE, NEET, அப்புறமா வந்து QT, தென் வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், தென் இண்டிவிஜுவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஐகார் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு பதில் இப்போ QT வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸை லட்சக்கணக்கில் வாங்கிறதெல்லாம் அப்படி நிறுத்தி போட்டுட்டு நம்ம ஒரு 11,800 ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறாங்க கோமட் 2026 அப்படின்ட்டு. நீங்கள் QT, JEE, ஐசர் ஆப்டிடியூட், நெஸ்ட் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா RGRோட கோமட் 2026 அப்படின்ற ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் படித்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் என்ட்ரன்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஒரே என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு கோமட் 2026 கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ஸை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மாணவர் யாருன்னா ஒருத்தர் இருந்தாருன்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து படுற இந்த அப்ளிகேஷன் நான் போட்டு தரேன் நீ பண்ணுங்க அப்படின்னு சமுதாயத்தில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி
குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கண்டுபிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக சமுதாயம் மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னால தான் ஆர்ஜிஆரும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாணவர்கள் கொடுத்துருக்கோம். ரைட்டா? இனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் 2026 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் 2026 ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணோன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. உண்மையாலேயே நீங்கள் வந்து படித்து முன்னேற்றி உங்கள் குடும்பத்துக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் தாராளமாக தைரியமாக என்ன நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்க. 9176552212. ரைட்டா? பெஸ்ட் ஸ்கோர் சார். நான் தான் சார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, எங்கள் அப்பா படிக்க வைக்க முடியல சார். கம் வித் ஆர்ஜிஆர். ஆர்ஜிஆர் ரெடி டு ஹெல்ப். ரைட்டா? ஓகேவா? பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தில். அவங்களுடைய பங்களிப்பை எடுத்துக்கங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாங்க, நம்ம தாங்க தேடி போகணும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு எல்லாருமே பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் நடக்காதுங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், தேடணும். எனக்கு வாய்ப்புகளை நான் தான் வாய்ப்போடு தான் பார்க்கணும், இல்லைன்னா வாய்ப்புகளை உருவாக்கணுங்க. வாய்ப்புகளை உருவாக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கி காட்டணும். சம்மதமாக இருப்போமா? நான் ஏற்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து சம்மதமாக இருக்கலாம். நம்மளுடைய வளமான இந்தியாவை நம்ம உருவாக்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்து கைகோர்ப்போம். நன்றி. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, NEET, JEE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.